ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு நந்தன வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பயிற்சி. இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரிஷபத்துக்கு லாபாதிபதியானவர் குரு பகவான், அட்டமாதிபதியானவர் குரு பகவான், 8க்குண்டானவர். இந்த 8க்குண்டான குரு லக்னத்தில் இருக்கிறது தப்பு, 11க்குண்டான குரு லக்னத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்து. அப்போ நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கணும்ல. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ராமபிரான் ஜென்மத்தில் குரு வந்தப்போ தான் சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. அந்த வகையில் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு வருது. வீட்டில் வாயே திறக்கப்படாது வீட்டுக்கார மாட்டேன். நாங்கள் எப்பயுமே அப்படித்தானே இருக்கிறோம், இப்போ என்ன புதுசாக வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது அந்த மாதிரி இல்லை, எப்பயும் இருக்கிறதுக்குன்னு ஒரு சாரர் இருப்பாங்க. தசபத பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய திருமண பொருத்தங்களில் வசிய பொருத்தம்னு ஒன்று உண்டு. அந்த வசிய பொருத்தம் இருக்கக்கூடிய ஜோடியாக அமைஞ்சிருச்சுன்னா மனைவி என்ன சொன்னாலும் அது லக்ஷ்மணன் கோடு மாதிரி, அப்படி கோடு கிழிச்சாச்சுன்னா அதை தாண்டுறதுக்கான அமைப்பே இருக்காது. அது மனைவி கிடித்த கோடாக இருக்கும். அப்படி இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக இருப்பாங்க. மனைவி சொல்ல தட்டையே மாட்டாங்க. அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கிறவங்க தான் இந்த வசிய பொருத்தம் இருக்கிறது. அவங்களுக்கு ரைட்டு. ஆனால் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா ஜென்மத்தில் குரு நிற்கிறப்ப மனைவியோட கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கூட்டு தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் சரியாயிரும். பிரிஞ்சு போகிறதுக்கான அமைப்பு இல்லை. அஷ்டம சனியோ கண்டச்சனியோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தது, விரையச்சனி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டில் பிரச்சனை வந்தால் பிரிஞ்சே போயிருங்களாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரிவினைங்கிறது வர்றதுக்கான அமைப்பு அவ்வளோ வலுவாக இல்லை. அப்போ லாபாதிபதியான குரு பகவான் லக்னத்தை அந்த ராசியில் உட்கார்றார். ரிஷப ராசியில் லாபாதி ரிஷபத்தில் உட்கார்ந்தார்னா நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஆனால் 6ல் வேற சனி பகவான் நிற்கிறார். 6ல் சனி நிற்கிறது உண்மையிலேயே பிரமாதமான யோகம். காதலாராம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் உழ்ந்திட பொருந்தி வாழ்வான் அப்படின்வான். ரொம்ப நல்லபடியாக செட் ஆகணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இதில் ராசியில் குரு பகவான் நிற்கிறதுங்கிறதுனால. அதே மாதிரி 6ல் நிற்கிற சனி ஸ்தான பலம் திருக்பலம்னு சொல்லக்கூடிய நைசார்கிக பலத்தில் ஸ்தான பலம் பெற்ற நிலையில் நிற்கிறதுனால, 2வது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் அருமையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குருவனுடைய சஞ்சாரத்தில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஜென்ம குருவாக இருக்கிறதுங்கிறதுனால மட்டும். ஆனாலும் ஜென்மத்தில் குரு இருக்கிறது மட்டும் ஒரு நெகட்டிவ்னா அது மட்டுமே பாதகமாகவே எதுவும் நடந்துடாது, பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ 5 குரு பார்க்கறதுங்கிறது யோகம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன செய்யும்? புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல். நான் கோயில் குளம்னு நிறைய சுற்றி வரணும். கோயில் குளத்தில் நேர்த்திக்கடன்லாம் அந்த பாக்கி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் முடிக்கிறதுக்கான டைம். உளவார பணி செய்கிறது, கோவில் கட்டணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல் அப்படின்னு. அது மாதிரி அந்த ஆலய திருப்பணிகளெல்லாம் பெண்டிங் வச்சுருந்தா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரியான காரியங்கள் எல்லாம் கைகூடும். தர்மஸ்தாபனங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இதை சொல்லலாம், 5 குருவாகிறதுங்கிறதுனால. அதே மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷப ராசியில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அவங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலமும் முன்னேற்றமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய கல்வியாகட்டும்,
திருமணமாகட்டும், அவங்களுடைய தொழில் முன்னேற்றமாகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் சேர்த்து சொல்லணும்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வந்து காதல் திருமணம் பண்ணுறேன், நான் இவரை தான் கட்டிப்பேன் அல்லது நான் இந்த பொண்ணை தான் கட்டிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உறுதியாலாம் இருந்து உங்களெல்லாம் எதிர்த்தெல்லாம் நின்றுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் மாறும். இது எல்லா குடும்பத்திலையும் இல்லை, ஏதாவது ஒரு சில குடும்பங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கான ஒரு கால நேரம் இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுக்கான காலம். அடுத்ததா 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம்ங்கிறது வந்து வாழ்க்கை துணை நலம். அப்போ வாழ்க்கை துணை நலம்னு வரையில் ஜென்ம குருவாக இருந்ததுன்னா வீட்டுக்காரம்மா கூட கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க சைடில் இருந்து உங்களுக்கு தனபிராப்தம் உண்டு. தனபிராப்தம்னா மனைவி வகையில் வருமானம் உண்டு. ஒன்று மனைவிக்கு வேலை கிடைக்கும், அவங்க வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு, அல்லது ஒரு சிலர் வந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு வந்தாத்தையும் நான் குடும்பம் நடத்துவேன் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான எல்லா குடும்பமும் அப்படி நிற்க போகிறதில்ல, இருந்தாலும் அப்படியும் நிற்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்களில் பொருளாதாரம் கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பும் இருக்குது. அதுக்குன்னு எல்லா பேரும் அதே மாதிரி வீட்டுக்காரம்மாட்ட போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றதுன்னு அர்த்தம் இல்லை. மனைவியால் தனப்பிராப்தம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் 8க்கு உண்டானவர், அவர் வந்து உட்கார்ந்துருக்கிற ஸ்தானம் அது. அதே மாதிரி அவர் பார்க்குறது 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். தகப்பனாருடைய உடல் நலத்தில் ஒரு சிலருக்கு கவனம் தேவை. கவனம் தேவைன்னா ஆயுள் கண்டத்தை கொடுக்காது. அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கறதுங்கிறது வேற கிரக அடைவு வேணும். கஷ்டத்தை கொடுக்கும். கொல்லான் கொடுமை செய்வான், கண்டம் செய்ய மாட்டார் தெண்டம் செய்வார், இப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் சொல்லும். மற்றபடி தொழில் விருத்தி, பொருளாதார விருத்தி, சந்தான விருத்தி இதெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு லேட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்ல விதமாக வரும், உயர்கல்விக்கான இடமெல்லாம் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டு கல்வியை எதிர்நோக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றமும் விசாவும் வெளிநாட்டு கல்வியும் அமையும். அதே மாதிரி வெளிநாட்டில் நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு தாய்நாடு வந்து திரும்புறதுக்கான கால நேரமெல்லாம் உருவாகும். பட்டப்படிப்பில் தடை ஏற்பட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த பட்டப்படிப்பு வந்து பூர்த்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியான கால நேரம். அப்போ ஜென்மத்தில் குரு வந்து நின்றுச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்குமானா அதான் இல்லைன்னு சொன்னேன். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு சொல்கிறானே, அதனால் ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால இந்த குடும்பத்தில் மற்றும் ஒற்றுமையில் வந்து கவனம் தேவையை தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வர்றதுக்கான அமைப்பு இல்லை. இப்போ ஜென்மத்தில் குரு இருந்துச்சுன்னா அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு எழுதியிருந்தாங்க. நீங்கள் என்னையா பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக நிறையா பேர் வந்து குரு பயிற்சியிலெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஃபுல்லாக மேசராசிக்காரங்களுக்கு ஜென்மகுரு தான் நடந்தது. மேசராசிக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ரோட்டில் நின்றலையே, நல்லா தானே இருந்தாங்க, சிரமப்பட்டிருந்திருக்கலாம், குடும்ப வகையில் ஒரு சில சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ஜென்மகுரு வந்ததுமே எல்லாமே தழகலாக போய் அம்புட்டும் ஃபெயிலர் ஆகி அவங்க எல்லாம் வந்து எதுவும் செய்யாமல் கையை காலெல்லாம் கட்டி உக்காந்துக்கணும்னு அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. அந்த மாதிரி இல்லை. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யோக பாக்கியம் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு, தொழில் விருத்தி உண்டு. 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுங்கிறதுனால அதுக்கான பிராப்தகரமாக இருக்குது. 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 7ஆம் பார்வையாக பார்க்கறதுங்கிறது வந்து தனது 7ஆம் இடத்தையே பார்க்கறதுங்கிறதுனால மனைவி வகையில் ஆதாயத்தை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு காரியங்கள், ஒரு பலன், ஒரு வீடாகட்டும், ஒரு சொத்தாகட்டும், ஒரு நிலமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், அது அமையணும்னு இருந்தால் அந்த அமையணுங்கிற வந்து அந்த பிராப்தகர்மா இருந்தால் தானே அமையும். அந்த பிராப்தகர்மா வந்து இப்போ அவங்களுக்கு கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ வாகன வகையில் முன்னேற்றம் உண்டு, தொழில் வகையில் முன்னேற்றம் உண்டு, பொருளாதாரத்தில் நல்லதொரு டெவலப்மெண்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரியான காலம். இந்த பயிற்சி வந்து அப்படி ஒரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போது ரிஷபத்துக்கு வந்து ஆல்ரெடி சனிவனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய குருவனுடைய சஞ்சாரம் வந்து ஜென்மகுருவாக இருக்கிறது மட்டும்தான் தவிர மற்ற வகையில் அவர் பார்க்குற இடமெல்லாம் நல்லபடியான விருத்தி உண்டு. அதனால் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்களாக சொல்லலாம். அதுவும் திருமணம் வந்து நீண்ட நாளாக தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குறார். தொடர்ந்து மாப்பிள்ளை வந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் முடிஞ்ச வாடு தான் இருக்காது. நீங்கள் ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வந்தாலோ அல்லது திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலோ உங்களுக்கு பாதகமான பலன்கள் எதுவுமே இல்லாமல் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் உண்டு. குருவனுடைய ஸ்தலமாக சொல்கிறது ஒன்று ஆலங்குடியை சொல்லணும், இல்லாட்டினா
திருச்செந்தூரை சொல்லணும். இந்த 2 ஸ்தலத்தில் எங்கே போய் வந்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு இந்த ஒரு சில பாதகமான நிகழ்வுகளுக்கு சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. அப்போ மொத்தத்தில் வந்து ரிஷப ராசிக்கு குருவனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான பயிற்சியாக தான் இருக்குது. இந்த பயிற்சியினால் பாதகமான பலன்கள்ங்கிறது ஒன்றும் பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம். இதான் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சிக்கான பலன்களாக எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் இருப்பாங்க அல்லது வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு வர மாதிரியான வேலையில் போயிருந்தாங்கன்னா அங்கேயே பெர்மனெண்ட்டாக உட்கார வச்சுக்கிடுவாங்க பிடிச்சி. வேணாமாப்பா இங்கேயே உட்காருங்க. கை நிறையா சம்பாதிக்க வைக்கும். கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. என்ன காரணத்தினால? வர வர பத்தாதுமாங்கல்ல, அட்டமாதிபதி லக்னத்தில் ராசியில் உட்காந்துருக்காருல்ல, இது புலிப்பாணி தான். அட்டமாதி லக்னத்தில் உட்காந்துருந்தா ஒன்று சொல்லுவார். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் இருத்திடுவான், கண்டோர் ஏசுரவும் கடைநீர் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகன் செய்வான், நட்ட வயிறுதை சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்ங்கிற மாதிரியான பலன்களெல்லாம் உண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது ஜனன ஜாதகத்தில் 8க்குண்டானவன் லக்னமேறினா அப்படி. இப்போ இது ஜனன ஜாதகத்தை ராசியில் 8க்குண்டான குரு லக்னமே ராசி ஏறி நிற்கிறதுங்கிறது வந்து அட்டமாதிபதியாக மட்டும் இருந்துச்சுன்னா கடுமையான பலன்கள் இருக்கும். ஆனால் அவர் லாபாதிபதியாகவும் வர்றார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ குருவனுடைய சஞ்சாரம் ரிஷபராசிக்கு அருமையானது ஒரு சஞ்சாரம், கவலைப்பட வேண்டாம். அப்போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குருவனுடைய பயிற்சியில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ரிஷபத்துக்கு சொல்கிற மாதிரி எல்லாருக்காகவும் நாம் வேண்டிக்கிறோம். ரிஷபராசிக்காரங்கள் வந்து ஆள்வோல் தடை தழைத்து அருகது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.